السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثالث. نحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இதில் நம்மளுக்கு அம்சிலா உதாரணங்கள், ஆய்வு, காயிதா, சட்டங்கள், இதனுடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தருகிறார்கள். அதை தொடர்ந்து காண்போம், வாருங்கள். அல்ஹம்துலில்லா. இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்நஸபு தொடர்பு படுத்துதல். அல் கிஸ்மு சானி இரண்டாவது பகுதி. இதில் நாம் எல்லா பாடத்தையும் கடந்து முடித்து விட்டோம். இப்பொழுது நாம் என்ன செய்ய போகின்றோம்? இதனுடைய பயிற்சிகளை காண இருக்கின்றோம். அதாவது முதல் பகுதியில் நசபுடைய பொது சட்டங்கள், இன்னும் அந்த பொது சட்டத்திலிருந்து விளக்கப்பட்டவை எவை என நம்ம பார்த்தோம். இங்கும் சில சட்டங்கள் பார்த்தோம். அதாவது ஃபஈலத் வஸ்னில் வந்தால் எப்படி தொடர்பு படுத்தணும், அந்த ஃபஈலத் வஸ்ன் அதாவது அது ஐன் கலிமா இல்லத்தாக இல்லை என்றால், அதே போல் அந்த வார்த்தை முலஅஃபாக இல்லை என்றால் அந்த யாவை போக்க வேண்டும். ஃபஈலத்தில் இருக்கக்கூடிய யாவை போக்க வேண்டும் என்றும், அந்த ஐன் கலிமாவுக்கு ஃபத்தஹ் கொடுக்க வேண்டும் என்றும் நாம் பார்த்தோம். ஹனீஃபாவுக்கு ஹனஃபின் சொல்வதை போல. அதே முல்ஆஃபாக இருந்தால் ஜலீலா மாதிரி லாம் என்னது இவ்வாறு இருந்தால் அங்கே யாவை போக்க கூடாது, ஜலீலியுன் என்றுதான் படிக்க வேண்டும். அதே போல இல்லத்தாக இருந்தால் ஐன் கலிமா தவீலா மாதிரி அந்த ஐன் கலிமாவிலும் யாவை போக்க கூடாது, தவீலியும் தான் படிக்கணும். வெறும் ஹனீஃபாவுக்கு மட்டும் வந்தால், அவ்வாறு வந்தால் மட்டுமே ஹனஃபியும் என்று படிக்க வேண்டும் என்றும், ஃபுஐலத் வஸ்னிலே வந்தால் அதிலே முலஅஃபாக இல்லை என்றால் யாவை போக்க வேண்டும். ஜுஹைனா மாதிரி ஜுஹனின் படிக்கணும். உயைனா மாதிரி உயனின் படிக்கணும். முலஅஃபாக இருந்தால் யாவை போக்க கூடாது, உமைமாவுக்கு உமைமி என்பதை போல. அதற்கு பிறகு 3 எழுத்து ஐன் கலிமா கசராக இருந்தால் மலிகுன் மாதிரி அது நசபு செய்யும் சமயத்தில் அந்த ஐன் கலிமாவுக்கு ஃபத்தஹ் கொடுத்து மலக்கியுன் என்று படிக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு 3 எழுத்து இருந்து அது லாம் கலிமா போக்கப்பட்டிருந்தால் எதுன் மாதிரி யாதால் 2 எழுத்து தான் இருக்கு. அப்ப லாம் கலிமா போக்கப்பட்டிருந்தால் இதுல 2 ரஹ்வீன்கள்ல 2 பிரிவா இருக்காங்க. முதல் பிரிவு, அந்த லாம் கலிமாவில் யார் திருப்பி கொண்டு வருவார்களோ, தஸ்னியாவிலும் ஜம்மிலும் யார் திருப்பி கொண்டு வருவார்களோ அவர்கள் அந்த வாவை நசபின் சமயத்திலும் கண்டிப்பாக திருப்பி கொண்டு வர வேண்டும் என்கிறார்கள். உதாரணமாக அபுன் அபவானி அப்படின்னு திருப்பி அந்த வாவை கொண்டு வரவங்க தஸ்னியாவுல அது கண்டிப்பா நசபுலையும் கொண்டு வரணும், அபவியும் என்று கூறுகிறார்கள். இன்னொரு பிரிவினர் கொண்டு வர மாட்டார்கள், தஸ்னியாவிலும் கொண்டு வர மாட்டார்கள், ஜம்மிலும் அந்த லாம் கலிமாவை கொண்டு வர மாட்டார்கள். அவர்கள் நசபு செய்யும் பொழுது கொண்டு வரலாம், கொண்டு வராமலும் இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். உதாரணமாக எதுன் எதானி, எதானில லாம் கலிமா திரும்பி கொண்டு வரல, அதனால எதியுன் என்றும் சொல்லலாம், எதவியுன் என்று கூட நாம் சொல்லலாம் என்று நாம் படித்தோம். கடைசியாக ஒரு பாடம் பார்த்தோம். முரக்கபே இபாஃபி, முரக்கபே மஸ்ஜி, முரக்கபே முரக்கபே மஸ்ஜியை பார்த்தோம், முரக்கபே இஸ்னாதியை பார்த்தோம். இல்ல முரக்கபே மஸ்ஜி, முரக்கபே இஸ்னாதிக்கு முதல் வார்த்தையிலேயே நாம் தொடர்பு படுத்த வேண்டும். முரக்கபே இபாஃபியாக இருந்தால் குழப்பத்தை பயந்தால் 2வது வார்த்தையும், குழப்பத்தை பயப்படவில்லை என்றால் முதல் வார்த்தையிலும் நசபு செய்ய வேண்டும் என்றும், அதே போல தஸ்னியா ஜம் இவ்வாறெல்லாம் இருந்தால் தஸ்னியா ஜம்முடன் நாம் சேர்க்க கூடாது, அந்த தஸ்னியா ஜம்மின் முஃப்ரதின் பக்கம்தான் நாம் சேர்க்க வேண்டும் என்று பார்த்தோம். அதுவே ஒரு அலமாக மாறிவிட்டால், ஒரு ஜம் அலமாக மாறினால் அதனுடன் அந்த வார்த்தையிலே சேர்க்கலாம். அதே போல இஸ்முல் ஜம் ஆக இருந்தாலும், இஸ்முல் ஜின்சுல் ஜம் ஆக இருந்தாலும்
அதனுடைய வார்த்தையிலே சேர்க்கலாம் என்பதெல்லாம் நசபு செய்யலாம் என்பதையெல்லாம் தெளிவாக பார்த்தோம். வாருங்கள் இப்பொழுது அதனுடைய பயிற்சிகளை முழுமையாக காண்போம். கடந்த பாடங்களில் கேள்வி பதில்களை பார்த்தோம். நமூதஜ் எடுத்துக்காட்டை பார்த்தோம். இப்பொழுது தம்ரீனாத்துன் பயிற்சிகளை காண இருக்கின்றோம். வாருங்கள், பல பயிற்சிகள் இருக்கின்றது, அதை தொடர்ந்து காண்போம். முதலாவது பயிற்சி உன்சுபில் அஸ்மா இல் ஆத்தியதி மா லபுதி பிஷக்லி. பின்வரும் பெயர்ச்சொல்களின் பக்கம் தொடர்பு படுத்து தோற்றத்தை கொண்டு இணைப்பதுடன், அப்படின்னா ஹரக்கத் கொடுப்பதுடன் பின்வரும் பெயர்ச்சொல்களின் பக்கம் தொடர்பு படுத்து. இப்ப பின்னாடி சில பெயர்ச்சொல்களை நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இதன் பக்கம் நம்ம என்ன செய்யணும்? தொடர்பு படுத்த வேண்டும். சரியா? வாருங்கள், நாம் என்ன செய்வோம்? அதனுடைய அர்த்தத்தையும் கீழே பார்த்து விடுவோம். இன்னும் கீழே என்ன செய்வோம்? தொடர்பு படுத்தி விடுவோம். வாருங்கள், முதல் பயிற்சியின் பதிலை பாருங்கள். முதலாவது என்ன கேட்டாங்க? ரபிஅத்து. ரபியா என்பது ஒரு நபரின் பெயர். ரபியா என்பது அப்ப இது ஃபஈலத் வஸன்ல வந்துருக்கு. இந்த இத பார்க்கும் பொழுது சட்டத்தை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். ஃபஈலத் வஸன்ல வந்து அதுல முஅஃபா இல்லாட்டி ஐன் கலிமா இல்லத்தா இல்லாட்டி யாவ போக்கணும், ஐன் கலிமாக்கு ஃபதஹ் கொடுக்கணும். அதே போல ஃபுஐலத் வஸனா இருந்தா முலஅஃபா இல்லாட்டி யாவ போக்கணும். முலஅஃபா இருந்தா யாவ போக்க தேவையில்லை. இந்த ரெண்டு சட்டத்தை ஞாபகம் வச்சுட்டு நம்ம பாடத்துக்குள்ள போவோம். இந்த பயிற்சியின் பக்கம் போவோம். ரபிஅத்துல முலஅஃப் இல்ல, பா ஐன் தான் வந்திருக்கு. ஐன் கலிமா இல்லத்து இல்ல, பா வந்திருக்கு. அப்ப யாவ போக்கிட்டு ஐன் கலிமா ஃபத்தா கொடுக்க வேண்டியதுதான். ரபையுன், ரபியா என்ற நபரை சார்ந்தவன். அப்போ புஹைரா, அதுக்கு மேல வந்திருக்கு சுகைனா. ஆஹ் அப்ப சுகைனத் என்பது சிறிய அமைதி. அப்ப சுகனியுன் சிறிய அமைதியை சார்ந்தவன். அப்ப ஃபுஐலத் வஸன்ல இது முலஹாஃபா இல்ல, காஃப் நூன் தான் வந்திருக்கு. அதனால யாவ போக்க கூடாது. சரியா? யாவ போக்கணும். முலஹாஃபா இல்லாட்டி யாவ போக்கணும்ல, அதனால யாவ போக்கிட்டோம். சுகனியுன் அந்த சிறிய அமைதியை சார்ந்தவன் சொல்றோம். சரியா? அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்க? கனீசத்துன்னு சொன்னாங்க. இப்ப கனீசத் என்றால் தேவாலயம். இப்ப கனசியுன் தேவாலயத்தை சார்ந்தவன். இப்ப இது ஃபஈலத் வஸனு முலஅஃபா இல்ல, நூன் சீன் தான் வந்திருக்கு. ஐன் கலிமா இல்லத்தாவும் இல்ல, நூன் வந்திருக்கு. அப்ப யாவ போக்கணும். போக்கிட்டு கனசியுன் தேவாலயத்தை சார்ந்தவன் சொல்றோம். சரியா? அதுக்கப்புறமா என்னது? புஹைரத்துன்னு வந்திருக்கு. புஹைரா என்றால் ஏரி. இப்ப புஹரியுன்னா ஏரியை சார்ந்தவன். இப்போ ஃபுஐலத் வஸன்ல முலஅஃபா இல்ல, அதனால யாவ போக்கிட்டோம். புஹரியுன். இவங்க பாருங்க, ரகீகத்துன். ஆஹ் அப்ப ஃபஈலத்துன் வஸன்ல முலஅஃபா வந்துருச்சு. அப்ப யாவ போக்க கூடாது. ரகீகியுன். சரியா? மென்மையானது. அப்ப மென்மையானதை சார்ந்தவன். அதுக்கும் தமீமத்துன். அப்ப இதுவும் என்ன ஆயிருச்சு? பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. மீம் மீம் முலஅஃபா வந்திருக்கு. ஓகேவா? அப்ப முலஅஃபா வந்தா என்ன சொல்லணும்? தமீமியுன். தமீமத்துனா அழகற்றதுன்னு அர்த்தம். தமீமியுன்னு அழகற்றதை சார்ந்தவன். அதுக்கப்புறம் பாருங்க, அவீசத்துன் ஃபஈலத் வஸன்ல முலஅஃபா இல்ல, ஐன் கலிமா இல்லத்தா இருக்கு. இப்ப இல்லத்தா இருந்தா யாவ போக்க கூடாது. அப்ப எப்படி படிக்கணும்? அவீசியுன். அவீசத் என்றால் கடினமானது, சிக்கலானதுன்னு அர்த்தம். அப்ப அவீசியுன்னா சிக்கலானதை சார்ந்தவன். அப்ப குறைபாத்து. இப்ப குறைவா என்பது யஹூதிகள்ல பனு குறைலா நம்மளுக்கு தெரியும். ஆஹ் வரலாறுல ஃபேமஸான ஒரு கோத்திரம், யஹூதி கோத்திரம். சரியா? அப்ப குறைலா என்பது அந்த யூத கோத்திரத்தின் தலைவருடைய பெயர். ஓகேவா? அப்ப குறைவா குரபியுன் அந்த குறைலா கோத்திரத்தை சார்ந்தவர். குறைலா என்பவரை சார்ந்தவர். இப்ப இது ஃபுஐலத் வஸன்ல வந்து முலஅஃபா வரல, அதனால யாவ போக்கிரணும். குரபியுன். ஹவீலத்து. அப்ப அப்ப ஹவீலத் என்றால் இதுவும் என்னதுதான்? இதற்கு ஹவீலத் என்பதற்கு கீழே ஒரு விளக்கம் கொடுத்துள்ளார்கள். அதாவது ஹவீலத் என்பது ஒரு பெண்ணை குறிக்கும். அதாவது அல் மர்அத்துல் ஹவீலா என்பார்கள். ஓகேவா? அப்படின்னா புத்திசாலியான பெண்ணுன்னு அர்த்தம்.
அப்ப ஹவீலாவுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கலாம்னா புத்திசாலியானவள் அப்படின்னு என்ன செய்யலாம், நம்ம விளக்கம் கொடுக்கலாம். இப்ப அஃபீஃபின்னு அஃபீஃபாவை பத்தினித்தனமான பெண்ணை சார்ந்தவன். அஃபீஃபத்துன்னா பத்தினித்தனமான பெண். அல் இஸ்மு இந்த பெயர் சொல்லாகிறது. இதா கான அலா வஸ்னி ஃபுஐலத் என்ற வஸ்னின் பிரகாரம் ஆகியிருந்தால் வகான முலஅஃபன் அப்ப அது முலஅஃபாக ஆகியிருந்தால் முதிஃபத் மின்ஹு தாஉ லைஸ கைரு அதிலிருந்து மட்டும் லைஸ கைருனா ஃபக்கத்துன்னு அர்த்தம். மட்டும் அந்த இஸ்மில் இருந்து போக்கப்படும். அப்ப இதுல நம்ம கவனிக்கணும், இது வந்து ஃபைலத் வசனு சரியா. ஆனா இவங்க கொடுக்கும் பொழுது என்ன கொடுத்துருக்காங்க, ஃபுஐலத் வசனு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரியா. அப்ப நம்ம என்னென்ன படிக்கணும், இத அஃபீஃபத் அஃபீஃபியுன் ஓகேவா, இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அப்ப அஃபீஃபியுன் என்பது இந்த இடத்துல மட்டும் ஃபைலத் வரக்கூடாது, ஃபைலத்துன்னு வரணும். ஃபைலத்தோடைய வசனின் பிரகாரம் ஆகியிருந்தால் முலஅஃபாக ஆகியிருந்தால் அது அஃபீஃபத்து. அதே போல முலஅஃபா இருக்கு, ஃபாஃபா வந்திருக்கு. அப்ப அந்த இஸ்மில் இருந்து இது இந்த அஃபீஃபத் என்ற இஸ்மில் இருந்து தா மட்டும் போக்கப்படும். இந்த தைனீசுடைய தா மட்டும் போக்கிட்டு அஃபீஃபின்னு படிப்போம் சரியா. அதுக்கப்புறமா பார்ப்போமா ரெண்டாவது. அப்ப ரெண்டாவது என்ன சொல்றாங்க, பதஹியுன் பதீஹத்துன் அதாவது இலகுவாக விளங்கக்கூடியதற்கு பதீஹத் என்று சொல்லுவாங்க ஓகேவா. அப்ப இயல்பாக மிக இலகுவாக விளங்குதல் அர்த்தம். பதஹியுன்னா மிக இலகுவாக விளங்குவதை சார்ந்ததுன்னு அர்த்தம். அப்ப இதுல என்னவாயிருக்கு, ஃபஈலத் வஸன்ல வந்திருக்கு. அதே போல முலஅஃபு இல்ல, ஐன் கலிமா இல்லத்தும் இல்ல. அதனால யாவை போக்கிட்டு ஐன் கலிமாவுக்கு ஃபத்தஹ் கொடுத்து பதஹியுன் மாத்த வேண்டும். இதான சட்டம். அதான் சொல்றாங்க அல் இஸ்மு இந்த பதீஹத் என்ற இஸ்ம் பேச்சொல் ஆகிறது. இதாக்கான அலா வஸ்னி ஃபஈலத் என்ற வஸ்னின் பிரகாரமாக இருந்தால் வகான சஹீஹல் ஐனி கைர முலஅஃபின் இன்னும் அந்த இஸ்ம் ஐன் கலிமா சஹீஹானதாகவும் முலஅஃப் அல்லாததாகவும் ஆகியிருந்தால் ஹுதிஃப மஅத்தாயி தாவுடன் போக்கப்படும். இந்த தைனீசுடைய தாவுடன் போக்கப்படும். ஃபைலத்துடைய யாவும் போக்கப்படும். இந்த யாவும் போக்கப்படும். இரண்டாவது இடத்துக்கு ஃபத்தஹ் கொடுக்கப்படும். இந்த தாலுக்கு பதீஹத்தின் கசர் தான், அந்த இரண்டாவதுக்கு ஃபத்தஹ் கொடுக்கப்படும். பதஹியுன் என்ன செய்யப்படும், கூறப்படும் சரியா. அதுதான் சட்டம், நம்ம பார்த்தாச்சா. அடுத்து பாருங்க, ஹுதையுன் ஹுதைஆ என்ற அரபு புலவர். அப்ப ஹுதையுன்னா அந்த அரபு ஹுதைஆ என்ற அரபு புலவரை சார்ந்தவர் ஓகேவா. அப்ப இது ஃபுஐலத் வஸன்ல வந்து முலஅஃபா இல்ல, அதனால யாவ போக்கணும், ஹுதையுன்னு மாறிடும் சரியா. அல் இஸ்மு இதா கான அலா வஸ்னி ஃபுஐலத் என்ற வஸ்னின் பிரகாரம் இந்த இஸ்மு ஆகியிருந்தால் வகான இன்னும் ஆகியிருந்ததால் முலஅஃபன் கைர முலஅஃபின் முலஅஃப் அல்லாததாக ஆகியிருந்தால் ஹுதிஃப போக்கப்படும் மஅத்தாஇ தாவுடன் யாஉ ஃபுஐலத்துடைய யாவும் தாவுடன் தைனீசுடைய தாவுடன் போக்கப்படும். இந்த தைனீசுடைய தாவுடன் இந்த யாவும் என்ன செய்யப்படும், போக்கப்படும். அதுதான் சட்டம் ஓகேவா. காயிதத்துன் நசப் அந்த நசபுடைய சட்டம் தான் சொல்லிட்டு இருக்கோம் ஓகேவா. அடுத்து பாருங்க, இது முன்னாடியே போயிருச்சு இந்த வார்த்தை போன பயிற்சியில கொடுத்தாங்க. இப்ப புசனியுன் புசைன் என்பது ஒரு பெண்ணுடைய பெயர். கவிதையில மிகவும் ஃபேமஸான ஒரு பெண் தான் இந்த புசைனா என்ற பெண் ஓகேவா. அந்த பெண்ணை சார்ந்தவன், அந்த புசைனா என்ற பெண்ணை சார்ந்தவன். அப்ப இது ஃபுஐலத் வஸன்ல வந்து முலஅஃபா இல்ல, அதனால அந்த யாவை போக்கி புசனியுன் படிக்கிறோம். அல் இஸ்மு ஒரு இஸ்மாகிறது, உசைன் என்ற இஸ்மாகிறது. இதா கான அலா வஸ்னி ஃபுஐலத் என்ற வஸ்னின் பிரகாரமாக இருந்தால் வக்கான முலஅஃபன் இன்னும் முலஅஃபாக ஆகியிருந்தால் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ கான கைர முலஅஃபின் வரணும் சரியா. முலஅஃப் இல்லாததாக ஆகியிருந்தால் சரியா. முலஅஃப் இல்ல, அப்ப கைர முலஅஃபின் முலஅஃப் அல்லாததாக ஆகியிருந்தால் ஹுதிஃபத் மஅத்தாஇ யாஉ ஃபுஐலத்தின் தைனீசுடைய தாவுடன் ஃபுஐலத்துடைய யாவும் போக்கப்படும். இந்த யாவும் இந்த தாவும் போக்கி புசனியுன்னு படிக்கணும் சரியா.
அடுத்து பாருங்க குலைலியுன், குலைலத்துன் அப்படின்னா சிறியது, கொஞ்சம் சிறியதுன்னு அர்த்தம். இது என்னது, கொஞ்சம் சிறியதை சார்ந்தது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப இங்க என்னவா இருக்கு, அல் இஸ்மு குலைலத் ஒரு இஸ்மாகிறது இதாக்கான் அல வஸ்னி ஃபுஐலத்தின், ஃபுஐலத் என்ற வஸ்னின் பிரகாரமாக இருந்தால் வக்கான முல்ஆஃபன் இன்னும் முல்ஆஃபாக இருந்தால், முல்ஆஃபா இருக்கு, லாம் லாம் வந்திருக்குது இல்ல, அப்போ முல்ஆஃபா இருந்தா தைன்னு சொல்லி தா மட்டும் தான் போக்கணும். ஹுதிஃபத் மின்ஹு தாஉ லைஸ கைரு, தா மட்டும் அந்த இஸ்மில இருந்து போக்கப்படும். அந்த தா மட்டும் போக்கிட்டு குலைலியுன்னு படிக்கணும். சரியா? அப்ப வேற எதையும் என்ன செய்யக்கூடாது, போக்க கூடாது. ரபையுன், அப்ப இது என்னது, ரபீஅத்து. இப்ப ரபி என்பது ஃபைலத்து சொன்னா, இப்ப ரபீஆ என்பது ஒரு நபருடைய பெயர். அப்ப நபீர் ரபீஆ என்பவரை சார்ந்தவர். ஓகேவா? அந்த கோத்திரத்தை சார்ந்தவர், ரபீஆ கோத்திரத்தை, ரபீஆ என்ற நபரை சார்ந்தவர் அந்த கோத்திரத்தைக்காரர், அந்த கோத்திரத்துக்காரர்னு அர்த்தம். சரியா? அப்ப ரபீஆ என்பது ஃபைலத்து வசன்ல வந்திருக்கு, முல்ஆஃபாவும் இல்ல, ஐன் கலிமா இல்லத்தாவும் இல்ல. அப்ப அது சட்டம் தான் இங்க சொல்றாங்க. ஒரு இஸ்ம் என்பது இந்த இஸ்மாகிறது இதா கான அலா வஸ்னி ஃபைலத்தின், வஸ்னு ஃபஅல ஃபைலத் என்ற வஸ்னின் பிரகாரமாக இருந்தால் வக்கான சஹீஹல் ஐனி கைர முல்லஅஃபின், முல்லஅஃப் அல்லாத ஐன் கலிமா சஹீஹானதாக ஆகியிருந்தால், அப்ப இது முல்லஅஃபும் இல்ல, ஐன் கலிமா சஹீஹா இருக்கு, வாவ் அலிஃப் யா இல்லாம சஹீஹா இருக்கு. ஹுதிஃப மஅத்தா யாஉ ஃபைலத்தின், இந்த தைனிசுடைய தாவுடன் போக்கப்படும், ஃபைலத்துடைய யாவும் போக்கப்படும். தாவையும் போக்குறோம், யாவையும் போக்குறோம். ரபி அந்த பாக்கு ஃபத்தஹ் கொடுத்து ரபையுன்னு படிக்கிறோம். வா ஃபுதிஹல் ஹர்ஃபு சானி, ரெண்டாவது எழுத்துக்கு ஃபத்தஹ் கொடுக்கப்படும். ரெண்டாவது எழுத்துக்கு ஃபத்தஹ் கொடுத்து ரபையுன்னு படிக்கணும். சரியா? அதுக்கு பாருங்க முஸ்னியுன், இதுக்கு என்ன, முசைனா. இது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். முஸ்னி இமாம் மிகவும் பிரபலமான ஒரு இமாம் தான் யாரு, முஸ்னி இமாம். அப்ப முசைனா கோத்திரத்தை சார்ந்தவர்னு அர்த்தம் முஸ்னியுன்னா. இப்ப முசைனா என்பது அவங்களுடைய மூதாதையருடைய ஒருவருடைய பெயர். ஓகேவா? அப்ப முசைனாவுக்கு முசனின்னு படிக்கிறியா, ஃபுஐலத் வஸன்ல முலஅஃபா இல்லாட்டி யாவ போக்கணும். அதனால யாவ போக்கி முசனியுன்னு படிக்கிறோம். அலிஸ்மு அந்த இஸ்மாகிறது இதா கான அலா வஸ்னில் ஃபஇ இதா வஸ்னி ஃபஇலத்தின், ஃபஇலத் என்ற வஸ்னின் பிரகாரம் ஆகியிருந்தால் வகான கைர முலஅஃபின், முலஅஃப் அல்லாததாக ஆகியிருந்தால் ஹுதிஃப மஅ தாஇ யாஉல் ஃபுஐலத்தின், தனிசுடைய தாவுடன் ஃபுஐலத்துடைய யாவும் போக்கப்படும். அப்ப இந்த தாவையும் போக்குறோம், இந்த யாவையும் போக்குறோம். சரியா? அப்ப முசனியுன் என்று மாறியது. கடைசியா பாருங்க என்ன சொல்றாங்க, லபஇயுன், அதுக்கு லபீஅத்து அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரியா? அப்ப லபீஆ என்ற கோத்திரத்தை சார்ந்தவர், லபீஆ, லபீஆ என்ற கோத்திரத்தை சார்ந்தவர். அப்ப பாருங்க, ஃபஈலத்து வஸன்ல முல்லஅஃபா இல்ல, ஐன் கலிமா இல்ல, தா இல்ல, அதனால யாவ போக்கிடணும். இந்த லபீ பாவுக்கு கஸ்ர் இருக்கு, அதுக்கு ஃபத்தஹ் கொடுக்கணும். சரியா? அலிஸ்மு இந்த பெயர் சொல் ஆகிறது இதாக்கான அலா வஸ்னி ஃபஈலத்தின், ஒரு இஸ்ம் என்பது என்னவாக இருந்தால் ஃபைலத் என்ற வசனின் பிரகாரமாக இருந்தால் வக்கான சஹீஹல் ஐனி கைர முல்லஅஃபின், முல்லஅஃப் அல்லாத ஐன் கலிமா சஹீஹானதாக ஆகியிருந்தால், அப்ப இது முல்லஅஃபு இல்ல, ரெண்டும் வேற வேற எழுத்தாதான் இருக்கு. ஐன் கலிமா சஹீஹா இருக்கு, பா இருக்கு. ஹுதிஃப மஅத்தா யாஉ ஃபஈலத்தின், தாவுடன் போக்கப்படும். ஃபைலத்துடைய யா என்ன செய்யப்படும், இந்த தைனசுடைய தாவுடன் இந்த ஃபைலத்துடைய யாவும் போக்கப்படும். வஃபுத்திஹல் ஹர்ஃபு ஸானி, இரண்டாவது எழுத்து ஃபத்ஹ் கொடுக்கப்படும். இந்த இரண்டாவது எழுத்துக்கு என்ன செய்யப்படும், ஃபத்ஹ் கொடுக்கப்பட்டு லபஇயுன் என்று படிப்போம். ஓகேவா? இதுதான் இந்த இதனுடைய சட்டம். அப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம், இத ஃபைலத்துல வந்தா என்ன நெசவு செய்யணும் அப்படின்றத சட்டத்தை தான் நம்ம இந்த ரெண்டாவது பயிற்சியில பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதோடைய சட்டத்தை சைட்லயே கொடுத்துருக்காங்க. எப்படின்றத சைட்ல அவங்க கேட்டாங்க, அதோட சட்டத்தையும் விளக்க சொன்னாங்க. அதையும் நம்ம என்ன செஞ்சாச்சு, விளக்கியாச்சு. இதோட பயிற்சி இரண்டையும் நாம் தெளிவாக முடித்து விட்டோம். இப்போது நாம் என்ன செய்ய போகின்றோம், இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அடுத்த பயிற்சியை தொடர்ந்து காண்போம். இப்ப ஹவீலத் என்றால் புத்திசாலியான பெண். ஹவீலியுன்னா புத்திசாலியான பெண்ணை சார்ந்தவன். சரியா? அப்ப இது ஃபஈலத்துவதுல வந்து ஐன் கலிமா இல்ல தயிருச்சு, அப்ப யாவ போக்க கூடாது. அதனால ஹவீலியுன்னு படிச்சோம். ஓகேவா? அடுத்து ஸஹீஃபத்துன் வருது. அப்ப ஸஹீஃபத் என்றால் என்னது, ஒரு தாள், ஒரு தாளை என்ன செய்யும் சொல்லலாம், செய்தித்தாள். சஹ் அதுல ஃபஈலத் வஸன்ல
இது ஆஃபாவும் இல்ல, ஐன் கலிமா இல்லத்தாவும் இல்ல. அதனால யாவை போக்கிட்டு சஹஃபியுன் எப்படி படிக்கணும்? ஃபத்தஹ் கொடுக்கணும். இங்க கஸ்ர் கொடுத்துருக்காங்க, சஹஃபியுன்னு சொல்லணும். சரியா? அப்படின்னா செய்தித்தாளை சார்ந்தவன். ஹுவைஸத்து ஃபுஐலத்துஸ்னா, இப்ப ஹுவைசத் என்பது, ஹுவைசா என்பது ஒரு பெயரை, ஒரு பெயர். ஓகேவா? ஒரு பெண்ணுடைய பெயர். அப்ப ஹுவைசியுன்னா அந்த பெண்ணை, ஹுவைசா என்ற பெண்ணை சார்ந்தவன். அப்ப ஃபுஐலத்துஸ்ல முலஅஃபா இல்ல, அதனால யாவ போக்கல. ஆஹ் அப்ப இங்க தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபுஐலத் வஸன்ல முலஅஃபா இல்லாட்டி யாவ போக்கணும். அப்ப ஹுவசியுன்னு சொல்லணும். இங்க தவறாக என்ன செய்யப்பட்டிருக்கு? யாவோட வந்திருக்கு. ஃபுஐலத் வஸன்ல முலஅஃபா இல்லாட்டி யாவ போக்கணும். அதான் சட்டம். இது முலஅஃபா இல்ல, அதனால யாவ போக்கணும். அப்ப ஹுவசியுன்னு சொல்லணும். சரியா? அதான் சரியானது. ஓகேவா? ஜுனைனத்துன், அப்ப இது முலஅஃப் ஆயிருச்சு, அதனால யாவ போக்க கூடாது. எப்படி படிக்கணும்? ஜுனைனியும் தான் படிக்கணும். ஓகேவா? அப்ப ஜுனைனத்துனா சிறிய மடமை என்னது? அஹ் தோட்டம், சிறிய தோட்டம். ஜன்னத்து ஜுனைனத், சிறிய தோட்டம். அந்த சிறிய தோட்டத்தை சார்ந்தவன். ஓகேவா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் நம்ம முதல் பயிற்சியை முழுவதாக முடித்து விட்டோம். பாருங்கள், இப்பொழுது இரண்டாவது பயிற்சியை காண்போம். இரண்டாவது பயிற்சியில என்ன சொல்றாங்க? பையினில் இஸ்மல் முஅன்னஸல் மன்சூப இலைஹி ஃபி குல்லின் மிம்மா யலி. பின்வரும் ஒன்றிலிருந்து உள்ள ஒவ்வொன்றிலேயும் மன்சூபிலிகியான, மன்சூபிலிகியான ஆஹ் முஅன்னஸான பேர் சொல்லி விளக்கு. மன்சூபிலிகினா தெரியும், அது யாவ சேர்க்கறதுக்கு முன்னாடி உள்ள வார்த்தை தான் மன்சூபிலி. ஒவ்வொரு பாடமும் நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கின்றோம். அது அரபிலையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இப்ப அரபுன், அரபியுன். இல்ல அரபியுன் என்பது மன்சூபு, அரபுன் என்பது மன்சூபிலிகி. ஓகேவா? அப்ப பின்வரும் ஒன்றிலிருந்து உள்ள ஒவ்வொன்றிலேயும் மன்சூபிலிகியான பெண்பாலான பெயர் சொல்லை விளக்கு. ஓகேவா? இதுல எது மன்சூபிலிகியான பெண்பால் மன்னசான பெயர் சொல்லை விளக்கு. பயானி காயிதத்தின் நசபி இலேஹி, அந்த முன்னசான பேச்சொலின் பக்கம் தொடர்பு படுத்துவதின் சட்டத்தை விளக்குவதுடன், சட்டத்தையும் விளக்கணும், அதோட என்ன செய்யணும்? அந்த மன்சூபிலியான பேச்சொலின் இஸ்மையும் என்ன செய்யணும்? நம்ம விளக்கணும். ரெண்டுமே நம்மளுக்கு இது கொடுக்குறாங்க. வாருங்கள், அந்த ரெண்டத்தையும் நம்ம என்ன செய்வோம்? கீழே பார்ப்போமா? இப்ப பயிற்சி 2. இப்ப அஃபீஃபியுன்னு வருதா? அப்ப இது வந்து அஃபீஃபத்து. இது என்னது? அஃபீஃபா என்பதோடு தான் என்னது? அஃபீஃபியுன்னு நம்ம சொல்றோம். சரியா? இந்த பயிற்சிகளை, அதே போல இந்த நமூதஜ் எடுத்துக்காட்டுகள், இந்த கேள்வி பதில்கள் எல்லாத்தையும் நாம் தொடர்ந்து காண வேண்டும். காரணம், வெறும் பாடத்தை மட்டும் தாண்டி இதையெல்லாம் நாம் காணும் பொழுதுதான் நாம் இந்த பாடத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். அல்ஹம்துலில்லாஹ், மற்ற கிதாபுகளுக்கும் இந்த கிதாபுக்கும் உள்ள வேற்றுமையே இதுல கொடுக்கப்பட்டுள்ள இந்த நமூதஜ் எடுத்துக்காட்டுகள், அதே போல கேள்வி பதில்கள், அதே போல பயிற்சிகள் என எல்லாமே தான் இந்த நஹூல்வாதியுடைய தனித்துவமாகும். ஆகவே நாம் இந்த அனைத்தையும் காண்போம். இன்னும் இதை முழுவதுமாக முடிப்பதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. கேட்டதை மறக்காமல் இருப்பதற்கும், இந்த நஹூவில் கிட்டத்தட்ட 230 தாண்டி நாம் பல காயிதா சட்டங்களை படித்துக் கொண்டிருக்கின்றோம். அனைத்து சட்டங்களையும் நாம் மனமாக வைத்துக் கொள்வதற்கு அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. அதே போல் நாம் எந்த கித்தாபை பார்த்தாலும், இதை தாண்டி மற்ற அரபி கித்தாபுகளை பார்த்தாலும் சரி, அந்த அரபி கித்தாபுகளில் நாம் படித்த பாடத்தின் நாம் அமல் செய்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையிலும் அரபி கித்தாபில் பார்க்கும் பொழுது நாம் படித்த சட்டங்கள் வருகிறதா என்பதை நாம் என்ன செய்து பார்க்க வேண்டும்? பயிற்சி செய்து பார்க்க வேண்டும். அவ்வாறு பயிற்சி செய்து பார்த்தால்தான் நம்மளுக்கு இந்த சட்டங்கள் மறவாமல் இருக்கும். ஆகவே நாம் பயிற்சி செய்வோம். இந்த அரபி இலக்கணத்தை தெளிவாக விளங்குவோம். இந்த அரபி இலக்கணத்தை தெளிவாக விளங்குவதன் மூலம் குர்ஆன் ஹதீஸையும் தெளிவாக விளங்கி அதன் மூலம் அமல் செய்வதற்கு அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. அமல் செய்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை இந்த சொர்க்கத்திலும் மறுமையிலும் இம்மையிலும் பெறுவதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.